ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிபோனாச்சி சீரிஸ். இப்போ ஃபிபோனாச்சி சீரிஸ்னா இப்போ இன்புட்ல வந்து நம்ம 5 அப்படின்னு கொடுக்கணும்னா எனக்கு 5 லெட்டர் வரணும், அந்த 5 நம்பர்ஸ் வரணும். அந்த 5 நம்பர் எப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் நம்பர் 0, செகண்ட் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 0 + 1 1. ஸோ தேர்ட் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரணும். இப்போ ஃபோர்த் நம்பர் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். 1 + 1 2. ஸோ இப்போ ஃபிஃப்த் நம்பர் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோம்னா 1 + 2 3. ஸோ இதுதான் என்னோட அவுட்புட் சீரீஸாக இருக்கணும். இதே நான் இன்புட் 7னா இங்கே எத்தனை 5 இருக்கா, இன்னும் 2 வரணும். அப்போ வந்து 3 + 2 5, 5 + 3 8. ஸோ என்னோட ப்ரீவியஸ் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி வர தேர்ட் நம்பரை தான் நம்ம அந்த சீரீஸில் ஆட் பண்ணிட்டே போகணும். ஓகே, இதனோட லாஜிக்கில் ஃபர்ஸ்ட் என்ன, எப்பயும் போல் இன்புட் வாங்கிக்கலாம். செகண்டு ஏ வந்து 0, பி வந்து 1ன்னு வச்சுட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து 0 1ல் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தேர்ட் என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்க நம்பர் வரைக்கும் லூப் அன்டில் கிவன் நம்பர், அதாவது இந்த இன்புட் நம்பர் வரைக்கும் நம்ம லூப் பண்ணுறோம். லூப் என்னன்னா சீன் ஒன்று எடுத்து ஏ ப்ளஸ் பின்னு ஒன்று ஸ்டோர் பண்ணி நம்ம அங்கே பிரிண்ட் சி பண்ணிட்டு ஏவை பியா மாத்திரம், பிய சியா மாத்திரம். சுத்தமா புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். இட்ரேஷன் 1ல் எனக்கு என்ன ஆகும்? ஸோ ஏ வந்து 0வா இருக்கும், பி வந்து 1ஆ இருந்துச்சு. நம்ம வந்து அங்கே பிரிண்ட் பண்ணிடல, பிரிண்ட் ஏ கம்மா பின்னு கொடுத்துரும். ஸோ நம்ம சீரீஸில் வந்து என்ன ஆயிருக்கும்னா சீரீஸ்னு எடுத்துட்டு இங்கே 0 1 பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ எனக்கு அடுத்து வந்து லூப் வந்து சிக்கு வந்து ஏ ப்ளஸ் பியா. ஸோ இப்போ தேர்ட் லெட்டருக்கு ப்ரீவியஸ் ரெண்டு ஏவும் பியும் 0 1னா ஸோ சியில் 1 இருக்கும். இப்போ நான் சீரீஸில் அதை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ வந்து 0 1 திருப்பி எனக்கு 1 வந்துடும். இப்போ நான் ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னா இங்கே ஏன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், இப்போ பின்னு ஒன்று எடுத்துக்கிறேன், இங்கே சின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த 3 தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஏக்கு என்ன இருந்துச்சு, 0 இருந்துச்சு, பிக்கு 1 இருந்துச்சு. அப்போ எனக்கு சிக்கு என்ன பண்ணணும்னா ஏ ப்ளஸ் பி போட்டோம்னா அப்போ எனக்கு ஏக்கு சிக்கு என்ன வந்துடும், 1 வரும். ஏன்னா என்னோட சீரீஸில் அடுத்த நம்பர் இதுதான். இப்போ நான் ஏவை வந்து பியா மாற்றுறேன். அப்போ எனக்கு ஏக்கு வந்து பின்ற வேல்யூவோட 1 வந்துடும். இப்போ பிக்கு வந்து எனக்கு ஏன்ற வேல்யூ சின்ற வேல்யூ, அதாவது சியில் 1 இருக்கு, 1 வரும். இப்போ எனக்கு நம்பர் சீரீஸில் அடுத்த ஐட்ரேட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இட்ரேஷன் 2 வச்சுட்டு இப்போ என்னோட ஏ கரண்ட்டாக இங்கே என்ன இருக்கு பாருங்க, 1 இருக்கா, பி 1 இருக்கா. இப்போ நம்ம லூப்குள்ளே தானே இருக்கோம். ஸோ லூப் விட்டு உள்ள போகிறதுனால சி வந்து இப்போ ஏ ப்ளஸ் பியா. ஸோ இப்போ எனக்கு அடுத்த இந்த சீரீஸில் ஆட் ஆக வேண்டியது சி ஆட் ஆகணும். சியோட இது வந்து ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 1 + 1 2ன்னு ஆயிருக்கும். இப்போ 2வை பிரிண்ட் பண்ணுமா, ஸோ நம்ம சீரீஸ் என்னவா அப்டேட் ஆகும், 0 1 1 2 அப்படின்னு அப்டேட் ஆகிட்டு இப்போ இங்கே வந்து மாற்றுவோம். சி வந்து 2ன்னு மாறிடுச்சு எனக்கு. இப்போ திருப்பி வந்து ஏவை பியா மாற்றணுமா, அதாவது பியில் என்ன இருக்குது 1. ஸோ அப்போ இது மாற்றவில்ல, சியை மட்டும் 2ன்னு மாற்றணும், பியை மட்டும் சியா மாற்றணும். ஸோ பிக்கு வந்து 2ன்னு மாற்றணும். ஸோ இப்போ அகைன் நம்ம அடுத்த இட்ரேஷன் என்ன பண்ணணும், இட்ரேஷன் 3ல் ஏ வந்து 1, பி வந்து 2. ஸோ இப்போ சி வந்து ஏ ப்ளஸ் பினா 3ன்னு மாறும். அதுக்கப்புறம் சீரீஸில் பிரிண்ட் பண்ண போகிறோம் 0 1 1 0 1 1 2 3ன்னு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஏ வந்து பழையபடி மாறி இருக்கும். ஐ மீன் ஏ வந்து பின்ற இடத்துக்கு போயிருக்கோம், பி 2வா. அடுத்து வந்து பி வந்து சியா மாறிருக்கும் 3. ஸோ லைக்வைஸ் நம்ம சீன் ஒன்று புதுசாக எடுத்து முன்னாடி இருக்க ரெண்டுத்தை ஆட் பண்ணிட்டு அதை சீரீஸில் ஆட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஒரு அல்காரிதம். இப்போ அதை ஒரு கோட் பண்ணுவோமா, ஜாவா கம்பைலர் import java.util.star.
ஸோ நான் ஸ்கேனரை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுறேன். ஸ்கேனர் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணிட்டேன்னா int n is equal to sn dot next int. ஸோ ஒரு இன்டிஜராக வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணும், int a ஒன்று 0 b வந்து 1ன்னு எடுத்துட்டு நான் இந்த இடத்துலயே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் மட்டும்தான் பண்ணுறேன், நியூ லைன் போகல நான். பிரிண்ட் மட்டும்தான் பண்ணுறேன், நியூ லைன் போகல. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், a ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் ப்ளஸ் பி. ஓகேவா? ஃபார் i is equal to நம்ம 0th இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ். ஸோ செகண்ட்லேருந்து போனோம். எப்போனா i லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு n வரைக்கும் போனோம். i ப்ளஸ் ப்ளஸ்லேயே போனோம் இந்த லூப். எனக்கு உள்ள வந்து சின்னு ஒன்று வேணும். சி என்ன சொன்னோம், ப்ரீவியஸாக இருக்க 2 a ப்ளஸ் பின்னு நம்ம பண்ணிட்டு திருப்பி பிரிண்ட்ன்ற ஸ்னிப்பெட்டில் சியை பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் போடுவோம். இப்போ ஏ வந்து பியா மாற்றுறோம், பியை வந்து சியா மாற்றுறோம். அவ்வளோதானே நம்ம ப்ரோக்ராம். ஸோ 5 அப்படின்னாப்பா 5 கொடுத்தா 0 1 எல்லாம் ஓகே. இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம 6 கொடுப்போமா? ஸோ 6க்கான எனக்கு ஒரு சீரீஸ் வந்திருக்கு. 0 1 ப்ரீவியஸ் இன்ட் ஆட் பண்ணி 1, அடுத்த நம்பருக்கு ப்ரீவியஸ் இன்ட் ஆட் பண்ணி 1 + 1 2. ஸோ அடுத்த நம்பருக்கு 2 + 1 3, அடுத்து 5க்கு வந்து 2 + 3, அடுத்து 5 + 3 8. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க ஃபிபனாச்சி சீரீஸ். ஓகே, ஆனால் இங்கே ஒன்று என்னன்னா நம்மளுக்கு வந்து 7 நம்பர் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஈக்குவல் டு தூக்கிடலாம். இப்போ 6 கொடுப்போமா? ஸோ 1 2 3 4 5 6 நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் ஒரு ஃபிபோனாச்சின்ற சீரீஸ். ஒரு கோடோட எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி சொல்கிறேன். இப்போ நம்ம எப்பயுமே டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு 2 வந்து 0 1 1ஸாக தான் இருக்கும். ஸோ 0 1 1s கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அந்த 0 1 1ஐயும் நம்ம பிரிண்ட்டு பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் நம்மளோட எத்தனை வேல்யூ வேணும்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் லூப்பை ரன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்னா லூப்புள்ள நம்மளுக்கு அடுத்த சீரீஸ் வரத்துக்கு முன்னாடி 2 தடவை ஆட் பண்ணுவோம். அதாவது இப்போ சீன்னு ஒன்று வரணும்னா முன்னாடி 2 ஆட் பண்ணால் தானே வரும். ஸோ அதனால் சியை வந்து a + b அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல ஏன்னும் இந்த இடத்துல பின்னும் எடுத்துக்கிறோம். ஸோ a + b தான் நம்மளுக்கு சீன்னு நம்ம சொல்லிடுறோம். ஈக்குவல் டு இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் சியை பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அடுத்த வாட்டியும் பண்ணச்சு அடுத்த சீரீஸ்க்கு வந்து 0 1 தானே இருக்கும். ஸோ நம்ம இது மாற்றத்துக்காக ஏக்கு வந்து பியோட வேல்யூ கொடுத்துட்டு பிக்கு சியோட வேல்யூ கொடுத்துட்டு சியோட வேல்யூவை திருப்பி a + b அப்படின்னு நம்ம லூப்புக்குள்ள வச்சே வரும். ஓகேவா? அதான் ஏக்கு வந்து பியை கொடுத்துட்றோம், பியோட வேல்யூக்கு சியை கொடுத்துட்றோம். திருப்பி நம்ம இந்த லூப்லேயே ரன் ஆகச்சே சிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏவோட வேல்யூ ப்ளஸ் பியோட வேல்யூ ஆட் பண்ணி நம்மளோட ஃபிபோனாச்சி சீரீஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபிபோனாச்சின்ற ஒரு சீரீஸ். தேங்க்யூ.